ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு ஓடிடியில் பார்த்த படம் என்னன்னா காட்டி. என்னடா காட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கே இந்த மாதிரி டவுட் இருந்துச்சு. இது தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப் பண்ணியிருக்கிறாங்க. அமேசான் பிரைமில் வந்திருக்க படம். படத்தோட ஹீரோ யாருன்னா விக்ரம் பிரபு சார். ஹீரோயின் யாருன்னா அனுஷ்கா. அப்புறம் நம்ம ஜான் விஜய் சார் இருக்காங்க, ராஜ் சுந்தரம் மாஸ்டர் இருக்காங்க, ஜெகபதி பாபு தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஜெகபதி பாபு இருக்காங்க. ஒரு இது என்னன்னா காட்டிங்கிறது கஞ்சா சுமக்கிற அடிமை, கிட்டத்தட்ட கொத்தடிமை மாதிரி தான். அந்த தொழிலாளர்களுக்கும் அதை வச்சு கோடி கோடியா மில்லியன் கோடியா பணம் சம்பாதிக்கிற ஒரு மாஃபியா. அதுல ஒரு தலைவன், அவனோட தம்பி, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர், இவங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் தான். ஹீரோ இன்ட்ரோல் பிளாக்ல ஹீரோ சாகடிக்கப்படுறாரு வில்லனால. அனுஷ்கா அவமானப்படுத்தப்படுறாங்க. இன்ட்ரோலுக்கு பிறகு அனுஷ்கா அவங்க எல்லாரையும் பழி வாங்குறது தான் கதை. பொதுவா ஒரு ஜென்ஸ் ஒரு 10 பேரை அடிக்கிறாங்க அப்படின்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. என்னையா 10 பேரை அடிக்கிறாங்க, நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அனுஷ்கா இதுல 100 200 300 பேரெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனா நம்பும்படியா இருக்கு. ஏன் நம்பும்படியா இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே அவங்க நடிச்ச அருந்ததி, அப்புறம் பாகுபலி, இந்த படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அதனால அனுஷ்கா எவ்வளவு பேர் அடிச்சாலும் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. 2.5 மணி நேரம் படம். போர்லாம் அடிக்கல. ஒரு ஆக்ஷன் பிளாக், லொக்கேஷன், ஆர்ட் டைரக்டர், நிறைய விஷயங்கள் படத்துல நல்லா இருக்கு. வயலண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நிறைய குழந்தைகள் எல்லாம் அந்த படத்தை பார்க்காதீங்க. மற்றபடி கொஞ்சம் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு படம். விக்ரம் பிரபு சார் அவரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. ஜெகபதி பாபு தெலுங்குலேயும் அவர் தான் டப்பிங் பேசியிருக்கிறாரு, தமிழ்லேயும் அவர் தான் டப்பிங் பேசியிருக்கிறாரு. ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவரோட நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, விசுவாசத்தெல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. டைம் கிடைச்சா பாருங்க. ஓகேவா? இன்னொரு படத்துல அடுத்து சந்திக்கிறேன். ஓகே, டாடா.